வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐவிசினுடைய முதல் பாகம் பார்த்து முடித்தோம் இல்லைங்களா. ஸோ அப் டு பார்த்தீங்கன்னா அரப்பா மொஹஞ்சதரோ இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம நம்மளுடைய முதல் வீடியோவில் முடிச்சிருப்போம் ஓகேங்களா. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐவிசினுடைய தொடர்ச்சியாக ஐவிசினுடைய சிறப்பியல்புகளில் ஆரம்பித்து ஐவிசினுடைய வீழ்ச்சிகள் வரைக்கும் இந்த இரண்டாவது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சாதான் ஐவிசி டாபிக் முழுமை பெறும் சரிங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ டோட்டலாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த 3300 to 1900 காலத்திற்கு இடைப்பட்ட ஓகேவா. ஸோ ஐவிசினுடைய சிறப்பியல்புகளை பற்றி பார்க்க போகிறோம் சரியா. ஐவிசியை ஏன் இந்த அளவுக்கு உலகம் போற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஐவிசினுடைய சிறப்பியல்புகள் ஓகேவா. ஐவிசினுடைய ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஐவிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரியா. ஸோ ஃபஸ்ட்டு சிறப்பு முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிசி ஒரு அர்பன் சிவிலைசேஷன் இல்லையா. ஐவிசி என்பது ஒரு நகர நாகரிகமாகும் ஓகேங்களா. இதுவும் ஒரு கொஸ்டின் தான் ஓகேவா. அந்த காலத்தில் கிராமம்லாம் கிடையாது, கிராமம் நகரம் அதையும் தாண்டி பெருநகரங்களுடைய வளர்ச்சி நம்ம ஐவிசியில் பார்க்க முடியுது. அதனால் இதை ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. சரி, அடுத்தது வீடுகள் ஒரே நேராகவும் ஒரே சீராகவும் கட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கிரிட் ஷேப்டு ஹோம்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீடுகள் ஒரே நேராகவும் ஒரே சீராகவும் கட்டப்பட்டிருந்தது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்டு ஹோம் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசப்படி விட்டுருந்தாங்கன்னா கடைசி வீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரே நேராகவும் சீராகும். தென் ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவுலையும் கேப் ஓகே, ஒரு 100 ஃபீட்டு பார்த்தீங்கன்னா கேப்னா ஒவ்வொரு வீட்டுக்கு நடுவுலையுமே அந்த கேப் மெயின்டைன் ஆகும் ஓகேவா. சரி, அடுத்தது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் ஓகேவா சிங்கிள் ஸ்டேர்ஸாகவும் தென் டியூப்ளெக்ஸ் ஹோமாகவும் காணப்பட்டது ஓகேவா. வீடுகள் ஓரடுக்கு மற்றும் ஈரடுக்கு கொண்டவையாக காணப்பட்டது ஓகேங்களா. ஓரடுக்கு மற்றும் ஈரடுக்கு கொண்ட வீடுகள் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடுகள் கட்டுவதற்கு மக்கள் செங்கலை பயன்படுத்தினாங்க. சுட்ட மற்றும் சுடாத செங்கற்கள் இரண்டையுமே பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அதை இங்கே நம்ம கூடுதல் சிறப்பாக எடுத்துக்கிறோம் இல்லையா. எழுதிக்கோங்க, போர்ன் பிரிக்ஸ் அண்டு ட்ரை பிரிக்ஸ். போர்ன் பிரிக்ஸ் அண்டு ட்ரை பிரிக்ஸ், சுட்ட செங்கற்கள் மற்றும் சுடாத செங்கற்களை மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐவிசியில் ஒவ்வொரு வீடும் ஓரடுக்கு ஈரடுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். ஒவ்வொரு வீடுமே பார்த்தீங்கன்னா 1 BHK ஹோமாக இருந்திருக்கு ஓகேவா. ஸோ ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் ஓகேவா. ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கிச்சன் இருந்தது, செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்தது. இதுதான் ஹைலைட்டுங்க ஓகே. ஒவ்வொரு வீட்லையும் தனியாக சமையலறை மற்றும் குளியலறை காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி பிரிட்டிஷோ இல்லை மற்ற யூரோப்பியன்ஸோ நம்மளுடைய ஐவிசினுடைய காலம் இவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்டது இல்லை இவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பது அவங்களால ஏற்றுக்கவே முடியல, அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல இல்லையா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீரியடை ஐவிசினுடைய பீரியடை 3300 to 1900 சொல்லிட்டு டிஃபைன் பண்ண வச்சது ஓகேவா. கூற வச்சது காரணம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிறப்புகள் தான் ரைட்டா. இன்னும் சிறப்புகள் முடியல, மேலும் பேசுவோம். ஐவிசியில் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் இருந்திருக்குங்க சரிங்களா. ஒவ்வொரு வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய சீவேஜ் வாட்டர், டொமஸ்டிக் வாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பெரிய பைப்பில் போயிட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு எப்படி சார் அந்தளவு அந்த காலத்தில் பிவிசி பைப்போ இல்லை இரும்பு பைப்பெல்லாம் எதுவுமே கிடையாத காலகட்டத்தில் இது எது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கல்லையே ஓகேவா, கருங்கல்லையே பார்த்தீங்கன்னா இப்படி சீரியஸாக செட் பண்ணிட்டு தென் நம்மக்கிட்ட தான் வேக்ஸ் லைக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா சரியா, மெழுகு போன்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை பூசி வாட்டர் லீக்கேஜை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சரியா. இது எல்லாமே ஐவிசினுடைய சிறப்புகளாகத்தான் நம்ம இங்கே சொல்கிறோம் சரியா. ஸோ பாதாள சாக்கடை திட்டம் 100% வெல் ஃபங்க்ஷனடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்றைக்குமே பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது இல்லைங்களா. ஆனால் 100% வெல் ஃபங்க்ஷனடா நம்ம சர்ஃபேஸில் மேலே ட்ரைனேஜை நம்ம பார்க்குறது இல்லையா, இன்றைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது இல்லையா. ஆனால் ஐவிசி டைமில் அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வரலாற்றில் ஓகேவா நாகரிகத்தில் முன்னேறியவர்கள் அவர்களா நாம்பளான்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா ஆன்சர் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா.
சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் சரிங்களா கார்பேஜ் இருந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் குப்பை தொட்டி, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் குப்பை தொட்டி இருந்திருக்கு சரிங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல் வாட்டர் சிஸ்டம். ஓகேவா, கிணற்றின் மூலமாக நீர் தேவை பூர்த்தி செய்து கொண்டுள்ளனர். ஓகேவா, இது எல்லாமே ஐவிஎஸ்னுடைய சிறப்பியல்புகளாக பார்க்குறோம். என்டையர் 1500 நகரங்களுக்கும் இது நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம்பா. சரியா, ஸோ அடுத்த டாபிக் வந்து ஐவிஎஸ்னுடைய சிறப்பியல்புகள் இவ்வளோதான்ப்பா. ஓகேவா, ஸோ அரப்பா ஐவிஎஸ்னா என்ன, கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா, உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிறப்பியல்புகளுக்கான காரணம் என்ன, அரப்பா மொஹஞ்சதரோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம மூவ் பண்ணக்கூடியது ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களை பற்றி எங்கேயுமே பேசலாம் இல்லையா. ஸோ கல் கட்டடம் இந்த மாதிரி கூட ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஆனால் வந்து மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி நம்ம ஒன்றும் பேசவே இல்லை இல்லையா. ஸோ இனிமேலுக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபுல்லாகவே மக்களுடைய பொருளாதார நிலை, மக்களுடைய சமூக நிலை, இது ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரியா, சரி நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய சமூக வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, சரிப்பா. சமூக வாழ்க்கைன்னா யார், நாம் தான். அப்போது ஆண் பெண் இருபாலரும், ஆண் பெண் இருபாலரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலாடை மற்றும் கீழாடை அணிந்தனர். மேலாடை கீழாடை அணிந்தனர். ரைட்டா, 2 pieces ஆஃப் க்ளோத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அடுத்தது ஆண் பெண் இருபாலரும் அணிகலன்கள் அணிந்தனர். 2 பேருமே நகை யூஸ் பண்ணியிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வேர் யூஸ்டு ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, சரி. அடுத்தது ஐவிஎஸ்சி மக்களுடைய சமூக வாழ்க்கையில் அவர்கள் வாழக்கூடிய இடத்தை வைத்து அவர்களை பிரித்து பார்த்துருக்காங்க. ஓகேவா, மற்றபடி வேறு எந்த ஒரு பிரிவும் இங்கே ஐவிஎஸ்சியோட காலகட்டத்தில் கிடையாது. சரிங்களா, ஸோ எப்படி பிரித்து பார்த்துருக்காங்க அப்படின்னா மேல் நகர அமைப்பு மற்றும் கீழ் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, மேல் நகர அமைப்பு மற்றும் கீழ் நகர அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம், ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னா வாழ்ந்த வாழ்க்கை முறை, மக்கள் இங்கே எப்படி வாழ்ந்தாங்க அங்கே எப்படி வாழ்ந்தாங்க, அதை வச்சு தான் வந்து இங்கே நம்ம பிரித்து பார்க்குறோம். சரி, மேல் நகர அமைப்புனா எப்படி சார் இருக்கும். சரியா, மேல் நகர அமைப்புனா எப்படி இருக்கும், தென் கீழ் நகர அமைப்புனா எப்படி இருக்கும். ரைட்டா, சரி பார்க்கலாமா. மேல் நகர அமைப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மேற்கு திசையில் அமைந்திருக்கும். மேல் நகர அமைப்பு மேற்கு திசையில் அமைந்திருக்கும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் நடைபெறும். சரியா, தென் கோட்டைகள் காணப்படும். கோட்டைகள், பட் இன்றைக்கி தான் கோட்டைகள்னு சொல்கிறோம். அன்னைக்கு வந்து இதுக்கு பேர் சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, பாறைகளுக்கு மேலே வீடு கட்டி வாழ்ந்தால் அதுக்கு பேர் சிட்டாடல். அன்னைக்கு அதுக்கு பேர் தான் கோட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கமும் ஐவிஎஸ்சினுடைய வீழ்ச்சியில் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து யார் வாழ்ந்தார்கள், இப்போ நிர்வாகம் நடைபெறுதுன்னா யார் நிர்வாகத்தை நடத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வணிகர்கள். ஓகேவா, ஸோ மெர்ச்சன்ட்ஸ் தான் இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா, வேற என்ன சார் இங்கே இருந்தது, வேற இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பொது குளமும் சரியா, நம்ம பார்த்த தானிய கிடங்கும் எல்லாமே இங்கே தான்ப்பா இருக்குது. சரியா, மேல்நகர அமைப்பில் தான் இருக்குது. பட் வந்து இது வந்து அளவில் வந்து பார்த்திங்கன்னா சிறியது. மேல்நகர அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அளவில் சிறியதாக காணப்பட்டிருக்கு. சரி, கீழ்நகர அமைப்பு எப்படி சார் இருந்தது. கீழ்நகர அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை. ஓகேவா, ஒன்றும் இல்லை, ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மேற்கு. ஓகேவா, மேல் நகர அமைப்பு மேற்கு திசை, கீழ்நகர அமைப்பு கிழக்கு திசை. அடுத்தது இங்கே யார் வசித்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இங்கே வசிச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த அமைப்பு வந்து மிக பெரிய நிலப்பரப்பு கொண்டவையாக இருந்திருக்கு. சரிங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுத்துக்குடைய வித்தியாசம் இவ்வளோ தான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இவங்களுடைய சமூக வாழ்க்கை இப்படி தான் பிரித்து பார்த்துருக்காங்க. சரியா, ஸோ இவங்க வணிகர்கள் பேருக்கு இருந்தால் கூட இவங்க மேலே எந்த ஒரு டாமினேஷனும் இவங்க செய்யலை. ஓகே, எந்த ஒரு அடக்குமுறையும் வந்து இவர்கள் கையாளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பதிவு செய்கிறாங்க. சரியா, ஓகேப்பா. இப்போ அடுத்தது நம்ம சமூக வாழ்க்கையில் மூவ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய பொழுதுபோக்கு. சரியா, ஐவிஎஸ்சி மக்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டர்டைன்மெண்ட். ரைட்டா, ஸோ பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இவங்களுடைய பொழுதுபோக்கு வந்து ஹண்டிங், வேட்டையாடுறது இவங்களுடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ
கற்காலம் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் வந்து நம்ம வேட்டையாடுதல் தான் நம்ம தொழிலாகவே இருந்தது இல்லைங்களா. ஆனால் இங்கே வேட்டையாடுறது வந்து பொழப்பாக இருந்தது, இங்கே பொழுதுபோக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய டெவலப்மெண்ட் பாருங்கள். ஆனால் இதுக்கு பின்னாடி நம்மளை ஆட்கொள்ள வரக்கூடியவர்கள், இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஆரியர்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறவங்க இன்னைக்கு வரைக்கும், அதாவது இந்த காலகட்டத்தில் வரைக்குமே வந்து அவங்க இன்னும் நாடோடிகளாக வேட்டையாடுவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாம் வெல் கல்ச்சர்டு பீப்புள், டெவலப்டு பீப்புளாக நம்ம மாறிட்டோம் இல்லைங்களா. சரி பார்க்கலாம். ஹண்டிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங். ஓகேவா, மீன் பிடித்தல் இவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால். ஓகேவா, ஸோ பால் த்ரோ பண்ணுறது, பந்து விளையாட்டுதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஈடுபட்டுறதா சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ஃபிஷ்ஷிங்னா கூட வந்து சும்மா கரையில் உட்காந்து பிடிக்கிறதில்ல, போட் எடுத்துன்னு போயிட்டு வந்து கடையில் நம்ம ஏரியில் ஆற்றுல போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிற மாதிரியான முறையை தான் இவங்க மேற்கொண்டிருக்காங்க. சரியா. இதெல்லாம் வந்து இவங்களுடைய பொழுதுபோக்காக சொல்கிறோம். இன்னொரு முக்கியமான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகடை. ஓகேவா, டைசிங். ஓகேவா, ஸோ தாயம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ டைசிங் முறையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பொழுதுபோக்காக மேற்கொண்டிருக்காங்கப்பா. சரி, இதெல்லாம் ஐவிசி மக்களுடைய சமூக வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பொழுதுபோக்கு விளையாட்டுகள், பொழுதுபோக்குகள். ரைட்டா. சரி, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் தெரிஞ்சுக்கணும் பொழுதுபோக்கு? அடுத்தது வந்து சமூக வாழ்க்கையில் வந்து அடுத்தது நம்ம சமயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் வந்து கடவுளை எதனா கும்பிட்டாங்களா, கடவுள் வழிபாட்டு முறை ஏதாவது காணப்பட்டதா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சரிப்பா, இவங்க ஜென்ரலாக வந்து ஐவிசி பக்கங்கள் நம்மளுக்கு கிடைத்த ஆதாரத்தின்படி இவங்க இயற்கையை தான் வணங்கியிருக்காங்க. சரியா, இயற்கை வணங்கும் முறை. ஓகேவா, ஸோ இயற்கையை மட்டும்தான் வணங்கியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ நாம் கூட தான் வந்து இயற்கையை வணங்குறோம். இன்றைக்கி கூட இயற்கை வணங்கும் முறை வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரைட்டா. சரி, இயற்கையை வணங்கினாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம எப்படி வந்து மரங்களை வணங்குறோம், இன்றைக்கி எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து லைக் வந்து விலங்குகளை வணங்குறோம், அந்த மாதிரியான முறை ஐவிசிலிருந்தே காணப்பட்டது. ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னு தான் நம்ம சொல்லணும். சரியா. சரி, ஓகே சார். இயற்கை வணங்கும் முறைன்னா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்கா? இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலமரத்தை வணங்கியிருக்காங்க. சரியா, ஆலமரத்தை கடவுளாக வணங்கியிருக்காங்க. அப்புறம் வேப்ப மரத்தை கடவுளாக வணங்கியிருக்காங்க. ஆலமரம் மற்றும் வேப்ப மரத்தை வந்து ஐவிசி மக்கள் கடவுளாக வணங்கியிருக்காங்க. ஓகேவா. சரி, விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐவிசி மக்கள் வந்து காளையை வணங்கியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பசுவை வணங்கியிருக்காங்க. ரைட்டா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடவுளை வணங்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா. மற்றபடி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேறு எந்த ஒரு கடவுளை வணங்கும் முறையும் கிடையவே கிடையாது. சரியா. கூடுதலாக வந்து இன்னொரு தகவல், பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேலஸ் வணங்கும் முறை. சரியா. இன்றைக்கும் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு வணங்கக்கூடிய முறை தான் வந்து பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு ஒர்ஷிப்பிங் ஸ்டைல். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ பேலஸ் வணங்கும் முறை காணப்பட்டது. ஓகேவா. ஸோ இயற்கை வணங்கும் முறை ஆலமரம், வேப்பமரம், காளை, பசு, பேலஸ் வணங்கும் முறை இதெல்லாமே வந்து அவருடைய சமயத்தில் காணப்பட்டது. மற்றபடி சிலை வழிபாடு என்பதோ இல்லை கடவுளை குறிப்பிட்டு வணங்கக்கூடிய கடவுள் என்பதோ இங்கே யாருமே கிடையாது. ஓகேவா. பட் ஒரே ஒரு மனிதர் இருந்தார், ஐவிசி காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர். பின்னாடி காலத்தில் அவரை நம்ம கடவுளாக மாற்றிட்டோம். அவரை பற்றி வந்து அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கான வேத காலத்தில் அவரை பற்றி பேசுவோம். சரிங்களா. அவர் தான் இந்திரன். இந்திரன் என்பவர் வந்து ஐவிசியில் வாழ்ந்த ஒரு மனிதர். சரியா. அவரை தான் இன்றைக்கி நம்ம வந்து கடவுள், இந்திரன், தேவேந்திரன், இந்திர கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. சரி, ஓகே. அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது, இப்போது கடவுள் வந்து பெருசாக வந்து சமயம், மதம் என்ற கான்செப்ட் வேறு ஒன்றாத ஒரு இடத்தில், சரிங்களா, மூட பழக்க வழக்கம் மட்டும் இருந்திருக்கு. சரியா. மூட பழக்கம் எப்படிங்க சார் சொல்கிறீங்க? மூட பழக்கம்னா எதை வச்சு நம்ம சொல்ல முடியுது? எதனா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? ஆமாம், மூட பழக்க வழக்கம் இருந்ததற்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதாவது ஐவிசி மக்கள் தாயத்து அணிந்தனர். ஓகேங்களா. ஆம்யூலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. ஆம்யூலட்ஸ், தாயத்து அணிந்தனர். சரி, ஓகே. இதனால் என்ன வந்து எப்படி நம்ம சொல்ல முடியுது மூட பழக்க வழக்கம்ன்றது? இது எப்படி சொல்கிறது? ஓகேவா. ஒன்றும் இல்லைப்பா, அவர்களுக்கு ஏற்பட்ட பிணிகள், நோய்கள், ஓகேவா, பில்லி, சூனியம், இந்த மாதிரி வந்து ஈவில் ஃபோர்ஸஸ், இது எல்லாத்துக்குமே இந்த தாயத்தை வந்து நம்மளுக்கு விடுதலை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பியிருக்காங்க. சரி, அந்த தாயத்தை அப்படி கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க.
பார்த்துக்கோங்க. நம்ம ஏதோ இன்றைக்கி தான் வந்து நம்ம தாயத்து அந்தரம் மந்திரம் கட்டுறது கவுர் கட்டுறது இது எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த நடைமுறைகள் இருக்குது அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கு. சரியா? அதாவது இன்றைக்கி ஏதோ ஒரு மதத்தை சார்ந்து இல்லை ஏதோ ஒரு மத நம்பிக்கையில் ஓகேவா ஏதோ ஒரு சம்திங் நம்ம வந்து பண்ணுறோம், மோதிரம் போடுறது கயிறு கட்டுறது இது எல்லாமே நம்ம இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இது இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனால் 5000 வருஷங்களுக்கு முன்பாக பெரிதாக கடவுளுடைய டாமினேஷன் இல்லை, கடவுளோ மதமோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இப்படி வந்து ஒரு கயிறு ஒரு தாயத்து என்பது வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சுகவீனம் இந்த நோய்கள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் எப்படி நம்பினாங்க சரிங்களா? அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, அதனால தான் சொல்ல வராங்க இவர்கள் மூட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருந்திருக்கார்கள். தே ஆர் அடிக்ஷன் ஃபார் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா சமய வாழ்க்கை. ரைட்டா? வேறு எதுவும் பெருசாக இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. சரி, அடுத்து கடைசியாக வந்து நம்ம ஐவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட்லி அனிமல்ஸ். ஐவிசி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான விலங்குகளை தங்களுடைய வீட்டு வேலைகளுக்காகவோ இல்லை வேட்டையாடுவதற்காகவோ பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. சரி, ஒன்றும் இல்லை டொமஸ்டிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரும் ஐவிசி டைமில் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புல், காளை. ரைட்டா? இன்றைக்கி தான் காளை ஓகேவா, இன்றைக்கி தான் புல். பட் டியூரிங் தட் டைம் அதுக்கு பேர் வந்து செபு. ஐவிசியுடைய காலகட்டத்தில் வந்து காளைகளுக்கு பேர் வந்து செபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? கொஸ்டின் கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது காளை எவ்வாறு அறியப்பட்டது என்றால் செபு என்று அறியப்பட்டது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமல், ஒட்டகம் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, டொமஸ்டிஃபிகேஷன் ஒட்டகம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ, ஓகேவா, காண்டாமிருகம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஃபல்லோ. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஃபல்லோ வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு, எருமை பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யானையை பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா? ஸோ பசுபதி மகாதேவருடைய முத்திரையிலே வந்து பார்த்தீங்கன்னா யானை இடம்பெற்றதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ இப்படி மக்கள் ஐவிசி மக்கள் பயன்படுத்திய விலங்குகள் பழக்கப்படுத்திய விலங்குகள் லிஸ்ட்டில் இது எல்லாமே இடம்பெறுதுப்பா. சரியா? தென் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ், செல்லப்பிராணிகள் ஏதாவது பயன்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸ் அண்டு டாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன செல்லப்பிராணியை வளர்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே செல்லப்பிராணிகள் தான் அவர்களும் வளர்த்துனாங்க. சரியா? இதை கொஞ்சம் நம்ம மாற்றி சொல்லணும். அவர்கள் ஐவிசி மக்கள் பயன்படுத்திய ஓகேவா ஸோ வளர்த்த செல்லப்பிராணிகள் நாய் மற்றும் பூனைகளை தான் இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிறோம். சரியா? நாம் அதை தான் வந்து செல்லப்பிராணிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ சமூக வாழ்க்கை ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ சமூக வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வந்துடுவோம். கடைசியாக மக்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்னங்க? மரணம், இறப்பு. சரியா? அப்போது அந்த இறப்பில் வந்து இந்த மக்கள் மேற்கொண்ட ஒரு சில நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைக்கும் வழக்கம். ரைட்டா? ஸோ புதைக்கும் வழக்கத்தை பற்றி நம்ம பேசணும். ரைட்டா? புதைக்கும் வழக்கம். ஐவிசி மக்கள் மரப்பெட்டிகளை பயன்படுத்தினர். சரியா? ஸோ டெட் பாடியை வந்து உள்ளே வச்சு புதைக்கிறதுக்கு வந்து மரப்பெட்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, உட்டன் பாக்ஸஸை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து முதுமக்கள் தாழிகள். சரியா? ஸோ முதுமக்கள் தாழிகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஏர்ன்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில். ஓகேவா? ஒரு நீட்டாக நிற்க வச்ச மாதிரி வந்து ஒரு மட்பாண்டம் தான் அது. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து லோக்கலில் வந்து இருவாசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேலே ஒரு வாய் கீழே ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு இரு வாய்கள் இருக்கும். அதனால் வந்து இதுக்கு பேர் இருவாசாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பேர் தான் ஏர்ன்ஸ். இதில் வந்து பிணங்களை வைத்து புதைச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படி புதைக்கும் பொழுது அவங்க வளர்த்த பெட்ஸ், ஓகேவா, நாய் பூனை யார் யார் எதை வளர்த்தாங்களோ அவங்க இறக்கும் பொழுது அதையும் சேர்த்து போட்டு புதைச்சிருவாங்க. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா? இப்போ செல்லப்பிராணிகள் இந்த வழக்கம்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமை உயிர் விட்டால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக புதைக்கக்கூடாது. ஓகே, ஒரு கோழி குஞ்சு போட்டு புதைக்கணும், சேவலை போட்டு புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ இந்த வழக்கம் ஐவிசி காலத்துலேருந்து தொடருது. ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்புலேருந்து நாம் அதை ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஸோ சமூக வாழ்க்கை இவ்வளோதாங்க. ஓகேவா? அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை. ஸோ ஐவிசியினுடைய
பொருளாதார வாழ்க்கையை பற்றி நம்ம பார்க்கணும். ரைட்டா? பொருளாதார வாழ்க்கையில் ஓகேவா முக்கியமானது ஓகேவா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். அக்ரிகல்ச்சர் ப்ரிடாமினன்ட் டூரிங் த டைம் ஓகேவா. அக்ரிகல்ச்சர் தான் இன்றைக்கி எப்படி இருக்கோ அன்றைக்குமே வந்து வேளாண்மை தான் முதன்மையான தொழிலாக காணப்பட்டது. சரிங்களா? அப்போது அறியப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான பயிர்கள் ஐவிசியினுடைய காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மற்றும் பார்லி. கோதுமை மற்றும் பார்லி தான் வந்து அந்த காலத்தில் ஃபேமஸான கிராப்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, விவசாயம் தாண்டி வேறு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தச்சர்கள். ஓகேவா? தச்சர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து படகு செய்கிறவங்க, படகு செய்பவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உலோக வேலை செய்பவர்கள், மெட்டல் ஒர்க்கர்ஸ். ஏன்னா சிலைகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ அந்த சிலைகளை வடிவமைப்பதற்கு ஆட்கள் வேணும் இல்லையா, அதுதான் உலோக வேலை செய்பவர்கள் இருந்திருக்காங்க. சரியா? ஸோ படகு செய்பவர்கள், அதனால தான் வந்து போயிட்டு வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறது வந்து அதனால தான் மேற்கொண்டிருக்கோம் இல்லைங்களா. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பானை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து மற்ற ப்ரொஃபஷன்ஸ் ஓகேவா. அவர்களை தாண்டி வணிகர்கள், வெரி இம்பார்ட்டன்ட், வணிகர்கள். சரியா? ஐவிசி டைமில் வணிகர்கள் காணப்பட்டனர். இப்படி வேளாண்மையை தாண்டி மற்ற சில தொழிலாளர்களும் அப்பயே டெவலப் ஆகிட்டாங்க. ஐவிசி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம்ப்பா. சரியா? சரி, இன்னும் பொருளாதார வாழ்க்கை முடியல. ஐபிசி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அண்டு மெஷர்மெண்ட், வெயிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ எடைகள் மற்றும் அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1:2:4:8 16 32 64 இப்படி வந்து இவங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து இருந்திருக்குப்பா. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் ஈக்குவல் டு 1.75 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வெண்கலத்தினால் ஆன வெண்கல அளவுகோலை இவங்க பயன்படுத்தியிருக்காங்கப்பா. ஸோ வெண்கலத்தினாலான இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துல வந்து அந்த ஸ்டிக்கு ஓகேவா, இப்போ டெக்ஸ்டைல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கேல் வச்சுருப்பாங்கள்ல, துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா கட் பண்ணி கொடுக்குறது துணியை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்குறதுக்கு மீட்டர் ஸ்கேல் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ பெட்ரோல் பங்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சுருப்பாங்கள்ல, அதே போல் ஐவிசி டைம்லுமே வெண்கலத்தினாலான அளவுகோல் இருந்திருக்கு. சரிங்களா? இது எல்லாமே வந்து அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கையினுடைய சிறப்பாக நம்ம பார்க்குறோம்ப்பா. சரியா? அடுத்தது ஐவிசி மக்கள் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணாங்க நம்ம சொன்னோமா. ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட்டிங் ஏற்றுமதியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா. இப்போ இதுதான் கூடுதல் சிறப்பாக நம்ம பார்க்குறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏற்றுமதி, அப்படி எந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிருக்கும். ஸோ ஏற்றுமதிக்கான ஆதாரம் என்ன கிடச்சிருக்கா, எவிடென்ட் என்ன இருக்கா, எதை வச்சு நம்ம சொல்ல முடியுது, இந்தியன் ஹிஸ்ட்ரி எப்படி வந்து இதை வந்து எழுதுனாங்க, நம்மளுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கேட்பாங்க ஐவிசி எந்தெந்த நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதியை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான். சரியா? அடுத்தது மெசபடோமியா. சரியா? ஆப்கானிஸ்தான், மெசபடோமியா நாகரிகம் உலக அளவில் அதுவும் ஒரு புகழ்பெற்ற நாகரிகம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், பஹ்ரைன், குவைத், கத்தார் இதெல்லாம் ஒருங்கிணைத்தது தான் அன்றைக்கி மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மெசபடோமியா. தென் வந்து பார்த்திங்கன்னா சிரியா ஓகேவா போன்ற நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐவிசி வந்து வணிக தொடர்பை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, வேற என்ன எவிடென்ட், இதுதான் இதுக்கான எவிடென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில், அதாவது இன்றைக்கி அந்த மெசபடோமியான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்த எழுத்து வடிவ முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து கியூனிஃபார்ம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கியூனிஃபார்ம் இந்த எழுத்து வடிவம் உள்ள ஒரு கல்வெட்டு கிடைக்க பெற்றுள்ளது. சரியா? கியூனிஃபார்ம் கல்வெட்டு, கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த கல்வெட்டு தான் சொல்லுது ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் மெசபடோமியாவிற்கும் இடையே வாணிப தொடர்பு இருந்தது, வரலாற்று வாணிப தொடர்பு இருந்தது என்பதை கூறக்கூடிய கல்வெட்டு எதுங்க? கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஆனால் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசின்னு சொல்லிட்டு பேர் இதில் இல்லை. சரியா? அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பேர் சொல்லியிருக்காங்க.
அந்த பேர் கொண்ட ஒரு நகரம், அந்த பேர் கொண்ட ஒரு அமைப்பு தான், ஒரு நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று பின்னாடி காலத்தில் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி வேற என்ன பேரில் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நம்மளுடைய ஐவிசினுடைய பெயரை யூனிஃபார்ம் கல்வெட்டு எவ்வாறு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மெழுக்கா. சரியா? ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, யூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து ஐவிசியினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மெழுக்கா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ மெழுக்காவிற்கும் மெசபடோமியா நாகரிகத்திற்கும் இடையே வரலாற்று தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூறக்கூடிய கல்வெட்டு தான் இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு. சரியா? அடுத்தது, இப்போது வாணிபத்திற்காக வந்து மென்ஷன் பண்ணுறது, ஓகேவா, ட்ரேடிங்கை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில சீல், இப்போ நம்ம குறியீடு ஒரு சில முத்திரை வைக்கிறோம் இல்லைங்களா, ஸோ நம்ம கம்பெனியோட சீலை வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐவிசி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாணிபத்தை குறிப்பதற்காக ஒரு சீலை பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வாணிபத்தை குறிப்பதற்காக ஸ்கொயர் ஷேப்டு சீல், ஓகேவா, ஸோ சதுர வடிவிலான முத்திரையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சதுர வடிவ முத்திரையில் ஒரு குறியீடு இடம்பெற்றுள்ளது. அந்த குறியீட்டுக்கு பேர் ஸ்வஸ்திகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்வஸ்திகா குறியீடு இடம்பெற்ற சதுர வடிவிலான, ஓகேவா, சதுர வடிவ முத்திரையை இவர்கள் வாணிபத்திற்காக பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஓகேவா? அடுத்தது வேற என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா பொருளாதார வாழ்க்கையில் வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குதாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐவிசி நகரம்பா, மற்றும் லோத்தல். சரியா? சங்குதாரோ மற்றும் லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐவிசி நகரங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை. ஓகேவா? ஸோ எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா சங்குதாராவில் மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பொருளாதார வாழ்க்கைக்கான ஆதாரங்கள் நம்மளுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் கிடைக்க பெற்றுள்ளது. ரைட்டா? சரி, அடுத்தது ஐவிசியில் வந்து பொருளாதார வாழ்க்கையில் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கற்கள் வகைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகேவா? இப்போ மணிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ ஸ்டோன்ஸ், இப்போ வந்து நகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதே போல் அந்த காலத்தில் மணிகள் செய்வதற்காக இந்த மக்கள் பயன்படுத்திய ஸ்டோன்ஸ், ஓகேவா, அதுக்கு பேர் வந்து கார்னெலியன். ஓகேவா? ஸோ கார்னெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக சிவப்பு நிற கல். ஓகேவா? கார்னெலியன் என்பது ரெட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஆயுதம் செய்வதற்கு, ரைட்டா, ஸோ ஆயுதம் அதாவது வந்து கத்திகள் செய்வதற்கு இந்த மக்கள் பயன்படுத்திய கல்லோட பேர் வந்து ரோரி செட் கல் வகைகளை பயன்படுத்தினர். அடுத்தது இவங்களுடைய நம்ம மதகுருன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தருடைய பேர் இடம் சொல்கிறாங்க. மேபி அந்த மதகுரு வந்து பசுபதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மதகுருவினுடைய சிலையை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து சுண்ணாம்பு கல், ஓகேவா, ஸோ லைம்ஸ்டோன், இன்றைக்கி வந்து லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல் தான், அன்றைக்கி ஸ்டீடைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரனுடைய சிலை வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க பொருளாதார வாழ்க்கை, ஐவிசினுடைய பொருளாதார வாழ்க்கை இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ ஐவிசினுடைய சமூக வாழ்க்கை, ஐவிசினுடைய பொருளாதார வாழ்க்கை. இப்போது கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஐவிசி மக்களுடைய எழுத்து வடிவம். ஓகேவா? ஸோ நம்ம மக்களுடைய எழுத்து வடிவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இதர தகவல், இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால தான் இது தனியாக எடுத்து சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஐவிசி மக்களுடைய எழுத்து வடிவத்துக்கு பேர் வந்து சித்திர எழுத்து வடிவம். சித்திர எழுத்து வடிவம் இங்கிலீஷில் வந்து பிக்டோகிராபிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? பிக்டோகிராபிக் ஸ்டைல் இது இந்தியாவிலேயே தோன்றியது. சரியா? இந்திய எழுத்து வடிவம் ஆகும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்த கல்ச்சரில் இந்த எழுத்து வடிவம்லாம் வரலைங்க. இது இந்தியாவிலே தோன்றி வளர்ச்சி அடைந்த ஒரு எழுத்து வடிவம். ஸோ இங்கிலீஷில் இண்டிஜினியஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி நாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் டு ரைட், மோஸ்ட்லி லெஃப்ட் டு ரைட் தான் எழுதி பழகிறோம் இல்லைங்களா? ஸோ
அப்போ ஐவிசி டைமில் எந்த திசையில் எழுதுனாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஸோ ஐவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டும் எழுதியிருக்காங்க, தென் ரைட் டு லெஃப்ட்டும் எழுதியிருக்காங்க. சரியா? அப்போ கேட்டாங்கன்னா போத் த டைரக்ஷன் இரு திசைகளிலும் ஐவிசியினுடைய எழுத்து வடிவங்கள் காணப்பட்டிருக்கு. சரி, அதிகபட்சமாக ஐவிசியில் 26 எழுத்துக்களை கொண்ட ஒரு வரி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுப்பா. ஒரு லைனில் அதிகபட்சமாக 26 எழுத்துக்கள் ஓகேவா இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வடிவம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த எழுத்து வடிவத்தை பகுப்பாய்வு செய்ய முடியவில்லை. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்டில் நவ் நாட் டெசிபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதை பகுப்பாய்வு செய்ய முடியல. அது ஒருவேளை செஞ்சாங்கன்னா நம்ம ஐவிசினுடைய வாழ்க்கை முறை இன்னும் கொஞ்சம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாற்று ஆதாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. சரியா? ஸோ இவ்வளோதான் ஐவிசினுடைய அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ். ரைட்டா? சரி, இது வரைக்கும் நம்ம அரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோன்னு சொல்லிட்டு 2 நகரங்களை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இவை தவிர இன்னும் ஒரு சில நகரங்கள், முக்கியமான நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அதர் தென் அரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது லோத்தல், சங்குதாரோ, சுர்கோதடா, சுத்கா ஜெண்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். சுத்கா ஜெண்டர், தென் காளிபங்கன். ஓகேவா? ஸோ லோத்தல், தோளவிரா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோளவிரா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடிஜி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரூபர், தென் ஆலம்கீர்பூர். ஓகே, ஆலம்கீர்பூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பனவாலி, தென் ராக்கிஹாரி, தென் பகவன்புரா. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஐவிசியில் வந்து அரப்பா மொஹஞ்சதாரோவை கடந்து இந்த ஒரு சில நகரங்களும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக்காக நம்ம ஒரு சிலது மட்டும் பேசுவோம். இன்றைக்கி ப்ரெசன்ட் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லூனி நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய மான்செஸ்டர் என அழைக்கக்கூடிய நகரம் வந்து லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ சங்குதாரோ ஜஸ்ட் நோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். மணிகள் செய்யக்கூடிய தொழிற்சாலை வந்து இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சுர்கோதடா. சரியா? ஸோ சுர்கோதடா வந்து பார்த்தீங்கன்னா முதன்முறையாக இந்தியாவில் வந்து குதிரையினுடைய எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் சுர்கோதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐவிசி மக்களுக்கு குதிரையை பற்றி அறிவு கிடையாது. ஐவிசியினுடைய காலத்தில் குதிரையே கிடையாது. ஓகேவா? அப்போது குதிரையினுடைய எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா குதிரை வந்து வெளியிலிருந்து இந்தியாவுக்குள்ளே ஐவிசிக்குள்ளே ஓடி வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது யார் ஓட்டி வந்தாங்க எப்படின்றத பற்றி வீழ்ச்சியில் பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, வீழ்ச்சி நடத்தும் போது பார்க்கலாம். சுத்கா ஜெண்டர் யூனோ வெரி வெல். எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு எல்லையாக வந்து நம்ம பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் வந்து சுத்கா ஜெண்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். காளிபங்கன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வளையம் என்று அர்த்தம். சரிங்களா? ஸோ அது வந்து ராஜஸ்தானில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விவசாய நிலம் வந்து பார்த்தீங்கன்னா காளிபங்கனை கண்டுபிடிச்சிருக்காங்க. காக்ரா அப்படின்ற ஒரு நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளிபங்கன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். லைக்வைஸ் தோளவிரா வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நகரம். கோடிஜி என்பது இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிந்து நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம். ரூபர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. சரிங்களா? ஸோ பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்லஜ் நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நகரம் ரூபர். ஆலம்கீர்பூர் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். யூபியினுள்ள வந்து இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ஆலம்கீர்பூர். யமுனா நதிக்கரையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? பனவாலி ஹரியானாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தென் ராக்கிஹாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து ஹரியானா தான். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ராக்கிஹாரியோடைய சிறப்பு. ஸோ இதை மட்டும் தனியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வீழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி வந்து கிளியர் கட்டாக தெரிய வரல. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, நம்பப்படுகிறது. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா
தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ சொன்ன வந்து ராவி, சிந்து, சட்லஜ், இந்த மாதிரி இன்னும் ஒரு 3 நதிகள் இருக்குது. ஓகேவா, ஜீலம், செனாப். ஓகேவா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வற்றாத நதிகள். அப்போது இந்த நதிகள் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு 2 நதியில் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்துச்சு, ஃப்ளட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ அடிச்சுட்டு போயிருமா, ஊர் அடிச்சுட்டு போயிருமா? அப்படி வந்த ஒரு நதி தான், அப்படி ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கில் மொஹஞ்சதரோ என்ற ஒரு நகரம் முழுவதுமாக அட்டன் டைமில் அழிஞ்சு போயிருக்கலாம். அதனால் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பொழுது குவியல் குவியலாக கொத்து கொத்தாக வந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால தான் மொஹஞ்சதரோ என்றால் மவுண்ட் ஆஃப் டெட்டுன்னு சொல்லிட்டு பேர். இப்போது சிட்டாடல் அப்படின்ற ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்போ சிட்டாடல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாறைகளின் மீது வீடு கட்டி வாழ்ந்த ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது காமன் பீப்புள் வசிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே எளிதாக அடிச்சுட்டு போயிடும். ஆனால் பாறைகளுக்கு மேலே ஒரு 20 அடிக்கு மேலே 10 அடிக்கு மேலே வீடு கட்டி வாழ்ந்தால் எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் அடிச்சுட்டு போகாது. அதனால தான் அப்போ வந்து பாறைகளின் மீது சிட்டாடல் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரு வேளை கண்டினியூஸான வெள்ளப்பெருக்கினால் இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. சரி, அப்படி இல்லை வேற என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம். ஓகேவா, நிலநடுக்கமாக இருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொஹஞ்சதரோ ஃபுல்லாகவே அழிஞ்சிருக்கலாம். ஓகேவா, அதனால் வந்து பிணங்கள் அங்கே குவியலாக எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கலாம். அப்படி கூட வந்து அது வந்து மவுண்ட் ஆஃப் டெட்டுன்னு பேர் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். ஓகேவா, வேற ஏதோ ஒரு இயற்கை சீற்றங்கள். ஓகேவா, எந்த ஒரு புயல், வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இயற்கையான ஒரு சீற்றங்கள் வந்து அங்கே ஏற்பட்டு அந்த பகுதி வந்து முழுவதுமாக ஐபிசி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா நதிகள் தங்களுடைய பாதையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தக்கான நதிகள் எல்லாமே தங்களுடைய பாதைகளை செட் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து டெக்கான் ரிவர்ஸ் வந்து ஓல்டு ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இமாலயன் ரிவர்ஸ் இல்லாமல் யங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஸ்டில் அதனுடைய பாதைகளை அது தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வேளை வந்து சிந்து நதியோ இல்லை வந்து ஜீலமோ செனாப்போ ராவியோ தன்னுடைய பாதையை மாற்றி அமைத்திருக்கலாம். அதனால் அங்கே வேளாண்மை கெட்டு போயிருக்கலாம். அதனால் வந்து வணிகம் கெட்டு போயிருக்கலாம். ஸோ மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போயிருக்கலாம். இதனால் ஐபிசி வந்து முடிவுக்கு வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்பப்படுகிறது. ஓகேவா, ஸோ எல்லாமே அசம்ஷன் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை, இடம்பெயர்வு, இல்லை அப்படின்னா வந்து வாணிபத்தில் வீழ்ச்சி. ரைட்டா, ஸோ வாணிபம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ரைட்டா, அடுத்தது ஓகேவா, இந்த காரணங்கள்லாம் போக இன்னொரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா 200 ஆண்டுகள் ஓகேவா, ஐவிசியில் 200 ஆண்டுகள் வறட்சி நீடித்ததாக நம்பப்படுகிறது. ஓகேவா, இது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 6 நதிகள் வற்றாத நதிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நம்ம பேசணும் தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பொழுது எப்படி வறட்சி ஏற்படும்? அது 200 வருஷம் தொடர்ச்சியான வறட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மளே வந்து நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் சமீபத்திய ஒரு அறிக்கை 2017 காரக்பூர், ஓகேவா, காரக்பூர் ஐஐடி வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சரியா, மேற்கு வங்கத்தில் இருக்குது. இந்த ஐஐடியை சேர்ந்த மாணவர்கள் வந்து ஐபிசி ரிசர்ச் பண்ணி அவங்க சப்மிட் பண்ண அறிக்கையிலுமே அவங்க சொன்ன விஷயம் என்ன, ஐபிசினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் 200 ஆண்டுகள் தொடர்ச்சியான வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ்லாம் கிராஸ் செக்கிங் போயிட்டுருக்கு. ஒருவேளை இதுதான் உண்மை என்றால் நாளைக்கு நம்மளுக்கு வரலாறை கூட மாற்றி எழுதலாம். சரியா, வீழ்ச்சிக்கான வரலாறு என்ன வேறு மாதிரி கூட மாற்றி எழுதலாம். ஓகேவா, அது வரைக்கும் இன்றைக்கி நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை நம்ம படித்து தான் ஆகணும் இல்லையா. சரி, ஓகே. கடைசியாக உலகத்தில் உள்ள பெரும்பாலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்களின் படையெடுப்பு. ஓகேவா, ஆரியன்ஸ் இன்வேஷன். ஸோ ஆரியர்கள், ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிற்குள்ளே வந்த அந்நியர்கள். சரிங்களா, இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே படையெடுத்துட்டு வந்திருக்காங்க.
இவர்கள் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஹார்சஸ், குதிரையில் வந்து தான் இவங்க படையெடுத்துட்டு வந்திருக்காங்க. இவர்கள் வந்ததனால் ஐவிசி இவருடைய மக்கள் முழுவதுமாக ஏறத்தாழ ஒரு 80 to 90% மக்களை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆரியர்களுடைய படையெடுப்பு தான் ஐவிசியினுடைய முடிவுக்கு காரணம், வீழ்ச்சிக்கான காரணமாக இங்கே பெரும்பாலோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்ன ரீசனில் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், ஐவிசியினுடைய வீழ்ச்சிக்கு இதில் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பிரதான காரணமாக சொல்கிறது இந்த ஆரியன்ஸ் இன்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஐவிசி. ஓகேவா? ஸோ ஐவிசி முடிவுக்கு வந்தது, நம்ம டாப்பிக்கும் முடிவுக்கு வந்தது. சரிங்களா? ஸோ என்டையராக இந்த வீடியோவுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு அஷூரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காக ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸோ இல்லை பிசி ஆஸ்பிரண்ட்ஸோ எஸ்ஐ ஆஸ்பிரண்ட்ஸோ யார் படிக்க ஆரம்பித்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு தென் வந்து நீங்கள் புக்கை போய்ட்டு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய எந்த ஒரு எக்ஸாம்லையும் நீங்கள் ஐவிசிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 மார்க்கு, ஒரு மார்க்கில் இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 700-800 பேர் உங்களுக்கு முன்னாடி இருப்பாங்க. அப்போ ஒரு 1000 பேர்த்துக்கு நீங்கள் முன்னாடி இருப்பீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்படுத்தும். சரியா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து இதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. சரியா? ஸோ தேங்க்ஸ் டு வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் நம்ம போடலாம். ஓகேவா? மீண்டும் காஞ்சி எக்ஸலண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் சார்பாக ஓகேவா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.